இன்றைய முக்கிய சினிமா செய்திகள் டிசம்பர் 23, 2025. 1. அவதார் ஃபயர் அண்ட் டாஷ் திரைப்படம் உலகளவில் $345 மில்லியன் வசூலுடன் பிரம்மாண்டமான தொடக்கத்தை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் சாதனை படைத்துள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் பிற்பகுதிக்கான திரைப்பட சீசனை புத்துயிர் பெறச் செய்துள்ளதுடன் இந்த தொடரின் மொத்த வசூலை $5.6 பில்லியன் மேல் உயர்த்தியுள்ளது. 2. கிறிஸ்டோபர் நோலன் தி ஓடிசி திரைப்படத்தின் முதல் ட்ரெய்லரை வெளியிட்டுள்ளார். இது மாட் டேமன் மற்றும் நட்சத்திர பட்டாளம் நடிக்கும் ஒரு காவிய தழுவல் திரைப்படம். இது 2026ஆம் ஆண்டின் மத்தியில் வெளியாக உள்ளது. 3. கொரிய நட்சத்திரம் கூகியோ ஹ்வான் ஒன்ஸ் வி வேர் அஸ் திரைப்படத்தில் ஒரு காதல் கதாபாத்திரத்தில் நடித்து தனது வழக்கமான தீவிரமான கதாபாத்திரங்களை தாண்டி பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தியுள்ளார். 4. திரைப்பட இயக்குனர் இந்திரஜித் லங்கேஷ் லவ்மைல்ஸ் என்ற புதிய இந்தி திரைப்பட திட்டத்தை அறிவித்து கன்னட திரையுலகை தாண்டி தனது எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். 5. தமிழ் திரைப்படமான கொம்புசெவி வெளியான முதல் 3 நாட்களில் இந்தியாவில் நிகர $1.02 கோடி வசூலித்து ஒரு சிறப்பான பிராந்திய வெற்றியை பதிவு செய்துள்ளது. 6. இக்கீஸ் தேரா ஆஷிக் திரைப்படத்தின் புதிய பாலிவுட் பாடல் ஆன்லைனில் ரசிகர்களின் இதயங்களை வென்று படத்தின் வெளியீட்டிற்கு முன்னதாக எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. 7. ஈடன் வேக் அப் டெட் மேன் எ நைவ்ஸ் அவுட் மிஸ்டரி நேஷா 2 மற்றும் பல திரைப்படங்கள் நெட்ஃபிக்ஸ் மற்றும் மூபி போன்ற தளங்களில் புதிய வெளியீடுகளுடன் தற்போது ஸ்ட்ரீமிங்கில் வெளியாகியுள்ளன. பால் ரட் மற்றும் ஜாக் பிளாக் நடித்துள்ள மெட்டா ரீபூட் ஆக்ஷன் நகைச்சுவை திரைப்படமான அனகோண்டா கிறிஸ்துமஸ் தின வெளியீடாக திரையரங்குகளில் வெளியாகிறது. 8. டிசம்பர் 23 அன்று திரையரங்குகளில் வெளியாகும் படங்களில் ஹோலி நைட், டெமான் ஹண்டர்ஸ், சாங் சங்ப்ளூ, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி மற்றும் பல படங்கள் அடங்கும். 9. பிராட் பிட்டின் F1 திரைப்படம் ஸ்ட்ரீமிங் தளங்களில் வெளியாகியுள்ளது. இது புதிய நெட்ஃபிக்ஸ், ஹுலு மற்றும் பாரமவுண்ட் கூட்டல் திரைப்படங்கள் உட்பட விடுமுறை கால ஸ்ட்ரீமிங் படங்களின் வரிசையில் இணைகிறது. கிளாஸ் ஆனியன் மற்றும் பிற விடுமுறை கால படங்களும் ஸ்ட்ரீமிங்கில் உள்ளன. இந்த பண்டிகை காலத்தில் பார்வையாளர்களுக்கு பல தேர்வுகளை வழங்குகின்றன. 10. டிஸ்னியின் எல்லா மெக்கே திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இது விடுமுறை கால வெளியீடுகளின் கணிக்க முடியாத தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. 11. முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடித்துள்ள தமிழ் குடும்ப நாடகமான மிடில் கிளாஸ் டிசம்பர் 24 முதல் ZEE5 OTT தளத்தில்